கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் இன்னும் பலவற்றை நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி விடியல் எங்கே என்ற புத்தகத்தை வெளியிட்டு அன்புமணி பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். திமுக ஒரு தேர்வுன்னா அதுல பாஸ் மார்க் எவ்வளவு? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனா திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள், பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். திமுக என்றாலே பொய் இதுல நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நான் ஒரு சில வாக்குறுதிகளை நான் சொல்ல, எல்லாத்தையும் நான் நேரம் இல்லை, எல்லாத்தையும் நான் சொல்ல, நான் உங்களுக்கு புத்தகம் கொடுத்துட்டேன் நான் அதில். அதனால இல்லை, இப்போ மாநில சுயாட்சி, தமிழ் வளர்ச்சி, இதில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி, கல்வி வளர்ச்சி ஆகியவை சார்ந்த மொத்தம் 12 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 12ல் 8 நிறைவேற்றப்படவில்லை. 3 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மாநில சுயாட்சி தமிழ் வளர்ச்சிக்காக. ஈழத்தமிழ் நலன் தொடர்பாக திமுக சார்பில் 4 வாக்குறுதிகள், அது ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. ஒன்னே ஒன்று கூட. நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சேவை உரிமை சட்டம் இல்ல. அதில் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக மொத்தம் 9 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி அறகுறையாக. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். லோக் ஆயுக்த அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் 18. இந்த லோக் ஆயுக்தா 2019 கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. இவர்கள் வந்து அதில் 2.5 ஆண்டு அதில் லோக் ஆயுக்தாக்கு ஒரு தலைமை கிடையாது. நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சமீபத்தில் 3 மாதத்திற்கு முன்புதான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு போட்டிருக்காங்க, மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல. இன்னொரு 5 மாசம் தான் இருக்கு ஆட்சி காலம். ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா? ஒண்ணு கூட இல்லையா? அவங்க திமுகவுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்நாடகாவில் எவ்வளவு வலுவாக இருக்கிறது லோக் ஆயுக்தா. அங்க கர்நாடகாவில் முதலமைச்சரே அழைக்கிறாங்க, லோக் ஆயுக்தா விசாரிக்கிறாங்க. ஆனா இங்க ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது கிடையாது. ஆனா பேப்பர்ல மட்டும் தேர்தல் அறிக்கையில மக்களை ஏமாத்துவதற்கு நாங்கள் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் செய்யறோம். சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் 19. எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம். சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்ப நீங்க அறிவிச்சிருக்கீங்களே, தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும். நீங்க சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய பணத்தை ஏன் வீணாக்குறீங்க? அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, நீங்க விண்ணப்பம் ஆன்லைன், பதில் 15 நாள்ல கொடுக்கணும். இதுதான், இது சிம்பிள் லா. மற்ற மாநிலங்கள் இருக்கு, உங்களையான கொண்டு வர முடியல. எதுக்கு நீங்க சத்தியம் பண்றீங்க? கொண்டு வருவோம் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்க? ஏன் கொண்டு வர முடியல? என்ன ஏன் நிர்வாகம் பண்றீங்க? சாதாரண சட்டங்கள் இதுல. ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி எண் 21. கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க. அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும் வாக்குறுதி எண் 24. அது நடக்குதா இங்க? ஏன் இப்ப முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போறாரு. முதலமைச்சருடைய பயணம் இப்போ 5வது பயணம். முதல்ல துபாய் போயிட்டு வந்தாரு, அப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான் போனாரு, அப்புறம் ஸ்பெயின் ஏதோ 14 நாள் போனார்.